இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக ஒரு புதிய வாரத்தை தொடங்குகிறோம். நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டின் பொது காலம் 21ஆம் ஞாயிறை தொடங்குகிறது. இந்த 21ஆம் வாரத்தினுடைய மைய கருத்து என்ன என்று நான் தியானித்த பொழுது, இறை ஆட்சியை அடைய நம்பிக்கையோடு கடவுளிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பதாகவே அனைத்து வாசகங்களும் இந்த நாளினுடைய மைய கருத்தாகவும் இருக்கிறது. இறை ஆட்சியை அடைவது தான் கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்வினுடைய மைய பொருள். அதை அடைவதற்கு நாம் நம்பிக்கை உடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்தினுடைய மைய கருத்து நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த வாரத்திலே இந்த நாளை தொடங்குவதற்காகவே நம்முடைய தாயாம் திரு அவை 3 வாசகங்களை சிறப்பாகவே கொடுத்திருக்கிறது. அந்த வாசகத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கிற பொழுது ஒவ்வொரு வாசகமுமே ஒரு மைய கருத்தை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு கருத்துமே நாம் இறையாட்சி அடைய வேண்டும் என்று கடவுள் வாஞ்சையோடு இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா 66ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். கடவுள் அனைவரையும் ஒன்று சேர்க்கவே ஆசைப்படுகிறார், எல்லா இனத்தாரையும் ஒன்று சேர்க்கிறார், மொழி இனத்தாரையும் ஒன்று சேர்க்கிறார். அப்படின்னா கடவுளுடைய பணி என்ன? எல்லாம் பிரிந்து போய் பணி செய்வது கிடையாது, ஒன்று சேர்ந்து வருவது. அப்ப எங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கே இறைவனுடைய ஆட்சி மிக நெருக்கமாகவே இருக்கும். அங்கே இறைவனுடைய செயலும் அற்புதங்களும் அநேகம் நடக்கும் என்று சொல்லி முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், அவரே நம்மை ஒன்று சேர்ப்பார், ஒருங்கிணைப்பார், ஒற்றுமையோடு வாழ வைப்பார் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா மக்களுக்கு கடவுள் சொல்லுவதாகவே அறிக்கையிடுகிறார். இறையாட்சியை மீண்டுமாக அனைவருக்குமே சொல்ல எடுத்து கூற நாமும் நற்செய்தியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 117 சொல்லுகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூட அழைப்பு விடுக்கிறார். எனவே இறையாட்சியை அடைவதற்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கூட கூறுகிறார். இதை தொடர்ந்து வருவது தான் இன்றைய 2ஆம் வாசகம். எபிரேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 6 - 13 முடிய பகுதிகளிலே படித்தோம் என்றால், பவுல் எபிரேய மக்களுக்கு அழகாக சொல்லுகிறார், கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். தந்தையாக சில நேரங்களில் நம்மை தண்டித்து வழி நடத்துகிறார், தண்டித்து திருத்துகிறார். அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா மகனை தண்டிக்காம திருத்தாம இருப்பாரா? இல்ல, அவன் நல்ல மகன் இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், என் மகனுக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா ஒரு சில தவறுகள் மகன் செய்கிற பொழுது தந்தை தண்டிப்பார், அப்பா தண்டித்து திருத்துவார் இல்லையா? அந்த ஒரு பணியை கடவுள் செய்கிறார், இயேசு செய்கிறார் என்று சொல்லி பவுல் தெளிவாகவே கூறுகிறார். தந்தை மகனை திருத்தாமல் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? அப்படித்தான் இயேசுவும் நம்முடைய தந்தையாக நம் தவறு செய்கிற பொழுது பல துன்பங்களை, துயரங்களை, அவமானங்களை கொடுத்து நம்மை திருத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அழகாகவே எடுத்து வைக்கிறார். அதுல இறுதியிலே இந்த 2வது வாசகத்தை நம்ம படித்தோம் என்றால் பவுல் சொல்லுவார், தளர்ந்து போன உள்ளங்களை திடப்படுத்துங்கள், உறுதியாக இருங்கள் என்று சொல்லுவார். அப்ப வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், இழப்புகள் வந்தா கூட நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியான நிலையில் இருப்பதுதான் இறை பிரசன்னத்தை நாம் உணர்வதன் நோக்கமாக பவுல் சொல்லுகிறார். இறைவன் நம்மை வழி நடத்துகிறார், நம்மோடு இருக்கிறார் எல்லா நேரங்களிலும் என்ற ஒரு கருத்தை பவுல் 2ஆம் வாசகத்திலே அழகாகவே சொல்லுகிறார். வாசகங்களை எல்லாம் தொடர்ந்து வருவதுதான் இன்றைய நற்செய்தி. லூகாஸ் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22 - 30 முடிய பகுதிகளிலே இயேசு தெளிவாகவே சொல்லுகிறார், இடுக்கமான வழியை சொல்லுங்கள். அப்ப நமது வாழ்க்கையில ரொம்ப சுகமா எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. இடுக்கமான வாயில்னா கஷ்டப்பட்டு தான் போகணும் இல்லையா? விசாலமான வாயில் ஒண்ணுமே கவலைப்பட சல்லுன்னு போயிடலாம். அப்ப கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறார் என்றால், வாழ்க்கையில நம்ம இடுக்கமான வழியை
தயார் செய்து அதை பயன்படுத்த வேண்டும். அந்த வழியில் தான் செல்ல வேண்டும், சுகமான வழி அல்ல, எளிமையான வழி அல்ல என்று கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையை உணர்த்துவதாக இன்றைய நற்செய்தி கூட அமைந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு மக்கள் மீது எவ்வளவு பரிவு கொண்டிருக்கிறார், அக்கறை கொண்டு இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சீடர்களுக்கும் நமக்கும் தெளிவாகவே கூறுகிறார். வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏமாத்தி நம்மளை அழைக்கல, ஏமாத்தி கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்ற இதுதான் இருக்கும், இதன்படி நீங்கள் வாழ்ந்தால்தான் இறை ஆட்சியை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி தெளிவாகவே தன்னுடைய நற்செய்தியில் அழகாக கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் பொது காலம் 21ஆம் ஞாயிறிலே அனைத்து வாசகங்களை எல்லாம் படிக்கிற பொழுது நான் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், நம்பிக்கையும் ஆண்டவருடைய துணையும் எனக்கு வாழ்க்கையில் தேவை என்ற கருத்தை முன்வைப்பதாகவே அமைந்திருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அனைத்து வாசகங்களும் மீண்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய தந்தைக்குரிய குணம் எப்படி இருக்கிறது, நம்மை திருத்தி நம்மை கண்டித்து நம்மை திருத்துகிறார் என்று தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், நற்செய்தியின்படி வாழ வேண்டும், இறைவன் சொல்லுகிற அந்த இடுக்கமான வழியை சென்று இறையாட்சியை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று அனைத்து வாசகங்களும் நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகங்களை எல்லாமே இந்த நாளிலே நான் தியானித்த பொழுது சிறப்பாக நற்செய்தியிலிருந்து 3 முக்கியமான கருத்துக்களை நான் தியானித்தேன். அந்த கருத்துக்களை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நான் நினைத்து தியானித்த அந்த கருத்து, இடுக்கமான வாயில் வழியே நுழைய முயலுங்கள். அந்த இடுக்கமான வாயில் தான் நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவம். ரொம்ப சொகுசா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், எல்லாமே எனக்கு இதெல்லாம் இன்பம் கொடுக்குது அதை மட்டும்தான் செய்யணும், சின்ன வலி எனக்கு இருக்கக்கூடாது, சின்ன பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடாது, சின்ன பிரிவினை எனக்குள்ள இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு வலி துன்பம் வேதனை அவமானம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இடுக்கமான வழி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், வலி, வேதனை, அவமானம், இழப்பு, பரிதவிப்பு, இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் மத்தியிலே பயணத்தை தொடங்குகிற பொழுது நமது வாழ்வும் சரி, பயணமும் சரி, இறையாட்சி நோக்கியதாகவே இருக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, வெளி அடையாளத்தை அல்ல உள்ளடையாளத்தை நாடுபவர்களாகவே இருங்கள். நம்ம வாழ்க்கையில வெளிப்புற அடையாளத்தை தான் நம்ம நோக்கிறோம். ஐயோ எனக்கு அற்புதம் டக்குன்னு நடந்துடணும், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு உடல்ல இருந்துச்சுன்னா நான் பெரிய ஆளா இருப்பேன், அந்த ஒரு அடையாளத்தை தான் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. நான் என்னை பார்த்த உடனே பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது, வசதியா இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, நல்லா பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் வெளி அடையாளம். இது அல்ல உள்ள அடையாளம். ஒரு யதார்த்த குணம், அன்பு செய்வது, இரக்கப்படுவது, உதவி செய்வது, எல்லா நேரங்களிலும் மற்றவருக்கு துணையாக இருப்பது, யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது, இதெல்லாம் உள்ளத்தின் அடையாளங்கள், வெளிப்புறத்தில் தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட அடையாளத்தை நாடுவதுதான் கிறிஸ்தவம். வெளி அடையாளம் ஒரு நாளும் நிலைத்திருப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கடவுளோடு இருக்க வேண்டும் என்றால் வெளிப்புற அடையாளத்தை தவிர்த்து உள்ளார்ந்த அடையாளத்தை நாட முயற்சிக்க வேண்டும். இறுதியாக இந்த நற்செய்தியிலிருந்து நாம் தியானித்த முக்கியமான ஒரு 3வது கருத்து, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? மனமாற்றம் தேவை. இதுதான் 3வது கருத்து. மனம் மாற அழைப்பு விடுப்பதாக, அவசர அழைப்பு. வாங்க சீக்கிரமா மனம் மாறுங்க, அதுதான் இறையாட்சி உங்களை அழைத்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அவசர ஒரு அழைப்பு, மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள் என்று இந்த அனைத்து வாசகங்களின் கருத்தின் மையமாக கூட இருக்கிறது. மனமாற்றம் ஒரு மனிதனுக்கு தேவைங்க. இருக்கிற நிலையில் அப்படியே இருந்து விட்டால் அது நல்லது அல்ல. ஒருவேளை நான் பாவம் செய்கிறேன், தவறு செய்கிறேன், அந்த நிலையிலிருந்து மனம் மாற வேண்டும். உடனடியாக மாறுகிற பொழுது ஆண்டவருடைய இறையாட்சி எனக்கு உரிமையாகவே மாறுகிறது என்று தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மனம் மாற என்ன தேவை? நான் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி வந்தா 10 ஸ்டெப் ஆண்டவர் என்ன தேடி வருவார் இல்லையா? அதுதான் மனமாற்றம். அப்படி மனமாற்றத்தை உருவாக்க நான் என்னை பற்றி நினைக்க வேண்டும். எந்த வழியை நான் பயன்படுத்துகிறேன்,
இடுக்கமான வழியா, நல்ல விசாலமான வழியா? எது எனக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்றால், மறைந்து போகிற இன்பம் அல்ல, நிலையாகவே கொடுக்கிற அந்த இன்பத்தை நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளினுடைய செய்தி நமக்கு சிறப்பாகவே அழைப்பு விடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 21ஆம் வாரத்திலே இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி மீண்டும் நாம் இறைவனை அடைய வேண்டும், இறையாட்சியை நோக்கி பயணிக்க நம்பிக்கையோடு கடவுளிடம் வர வேண்டும் என்ற செய்தியை உள்வாங்கி இந்த வாரத்தை தொடங்கலாமா? இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சோர்ந்து போய் விடுகிறோம், மனம் தளர்ந்து விடுகிறோம். அந்த நேரங்களை எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து வாழ வழியை செய்கிற தெய்வமே, உம்மை போற்றுகிறோம். இதோ சிறப்பாக இந்த வாரத்தை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணம் படுத்துவீராக. இவர்களை அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் துணையாக, தோழமையாக இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உமது துணை இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழ, அமைதியோடு வாழ, நல்ல பண்புகளை கடைபிடித்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.